ஜஸ்ட் 2000ல உங்களால வீட்ல இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்க? நானும் ஃபர்ஸ்ட்டு நம்பல. ஆனா உண்மதாங்க. நம்மளால வீட்ல இருந்தே ஈஸியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கேண்டில் பிசினஸ். இந்த கேண்டில் பிசினஸ வீட்ல இருந்தே யாரு வேணா ஸ்டார்ட் பண்ண முடியும். குட்டி பசங்கள பார்த்துக்கிற வீட்ல இருக்கிற மாம்ஸால ஸ்டார்ட் பண்ண முடியும். காலேஜ் முடிச்சுட்டு வந்து பசங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் ஈஸியா இத வீட்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கேண்டிலுக்கும் உங்களுக்கு ₹40லேருந்து ₹120 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி அத நம்ம செல் பண்றது? அதுல நமக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது? எல்லாமே நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் மேக்கிங் பிசினஸ் இப்போ ஏன் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு பெருசா தேவை கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மி. ஸ்பேஸும் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. நம்ம சிம்பிளா வீட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, பர்த்டே, பூஜா, ஹோம் டெக்கர், கிஃப்டிங் எல்லா பிளேஸ்லயும் இப்படி கேண்டில்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்மால் பிசினஸ் ஐடியான்னு நான் சொல்லுவேன். ஓகே. இந்த பிசினஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னா, வேக்ஸ். ஸோ வேக்ஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. பாராஃபின் வேக்ஸ் இது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். ஈஸியா கிடைக்கும். சோயா வேக்ஸும், பீஸ் வேக்ஸும் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். ஆனா அது குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ். ஸோ லாவெண்டர், வெண்ணிலா, ரோஸ், ஜாஸ்மின் இப்படி நம்ம வந்து பாட்டில்ல ஈஸியா நமக்கு ஆயில்ஸ் கிடைக்கும். இந்த ஆயில்ஸோட பிரைஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, விக்ஸு. ஸோ இந்த கேண்டில் மேக் பண்றதுக்கு காட்டன் விக்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படுறது மோல்டு. சிம்பிளா வந்து ஒரு சிலிக்கான் மோல்ட் போதுங்க பிகினர்ஸா நீங்க பண்றதுக்கு. அப்படியே நீங்க நெக்ஸ்ட் உங்க பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜார் கேண்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜார் வாங்கி அதில நீங்க கேண்டில் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வந்து கலர்ஃபுல்லா கேண்டில் நல்லா சேல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் பவுல் இல்லன்னா உங்க வீட்ல நார்மலா இருக்கிற கடாய்ங்க. இதுவே போதும். வேக்ஸ் வந்து நீங்க மெல்ட் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஸ்ட். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் லெஸ்ன்னு சொல்றனால, எப்படி நீங்க லெஸ்ன்னு கேட்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 கேஜி சோயா வேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹350லேருந்து ₹450 வருங்க. ஸோ மோல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த மாடல் நீங்க சூஸ் பண்றது. 150லேருந்து 300 ஒரு பீஸ்க்கு கிடைக்கும். அதே மாரி விக்ஸு. விக்ஸுமே வந்து 80லேருந்து 150 வரைக்கும். நீங்க சூஸ் பண்ற காட்டன் விக்ஸோ, இல்ல எந்த விக்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆயில்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸும் 200லேருந்து 300க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலா நீங்க காஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா ₹2000லேருந்து ₹3000லேருந்தே சிம்பிளா உங்களால வீட்ல இருந்து இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறது. ஸோ இத வச்சு இப்ப நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கேண்டில் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து வேக்ஸ் நம்ம மெல்ட் பண்ண போறோம். நார்மலா நம்ம வேக்ஸ் மெல்ட் பண்றதுக்கு சாக்லேட் பண்ற மாரி டபுள் பாயிலர் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்லோவா மெல்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு கலர் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜென்டிலா கலர் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணும்போது, ஹீட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆயில நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஹீட் அதிகமா இருக்கும்போது நீங்க அந்த ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமா போயிடும். அவ்வளோ லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஸோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்து வந்து மோல்டு. நம்ம வாங்கி வச்சிருக்க மோல்டு எடுத்துட்டு, அந்த மோல்டுல சென்டர்ல நம்ம வந்து விக் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ விக் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அது வந்து நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கணும். அது ஸ்லாண்டிங்காவோ, இல்லன்னா கிராஸா, இல்ல கோணையா எப்படியா இருந்துச்சுன்னா, கேண்டில் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வச்சுட்டா தான் ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் இல்லாம நம்ம அதில போர் பண்ணணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, மோல்டுல விக் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில பபிள்ஸ் வராம ஸ்லோவா கேண்டில் நம்ம ஊத்தணும். நீங்க ஃபாஸ்ட்டா டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் கேண்டில்னு ஊத்துனீங்கன்னா, பபிள்ஸா வந்துரும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஸ்லோவா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா ஊத்துறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கேண்டில் உங்களுக்கு சூப்பரா வரும். அதே மாரி அந்த கேண்டில் நீங்க ரெடி பண்றீங்கல்ல, அத வந்து ஒரு 1 ஹார்க்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிரணும். ஸோ அத நீங்க டச் பண்ணக்கூடாது, தொட்டு பார்க்கக்கூடாது செட் ஆயிடுச்சா இல்லையான்னு. அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணாம அப்படியே நீங்க பாட்டு விட்டுட்டீங்கன்னா, அது தானாவே 1 ஹார்ல அழகா செட் ஆயிடும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த விக் நம்ம பிளேஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த விக் வந்து கரெக்ட்டா 1 சென்டிமீட்டர் மட்டும் வச்சுக்கோங்க.
1 சென்டிமீட்டர்ல இருந்தா தான் அது பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ விக்க ட்ரிம் பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர்ல வச்சீங்கன்னா, உங்களோட கேண்டில் அழகா ரெடி ஆயிரும். இப்ப நம்ம வீடியோவோட ரொம்ப எக்ஸைட்டிங்கான பார்ட்க்கு போலாமா? ஆமாங்க. ப்ராஃபிட் கால்குலேஷன் பார்ட். ஸோ இப்ப நம்ம பண்ண கேண்டில்ஸால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சென்டட் கேண்டில் இருக்குல்ல, ஆக்சுவலா அத நம்ம பண்றதுக்கான காஸ்ட் நமக்கு எவ்வளோ ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ₹15லேருந்து ஒரு ₹40. ஆவரேஜா இவ்வளோ தான் நமக்கு ஆகும். ஆனா அத நம்ம செல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னா, ₹60லேருந்து ₹150 வரைக்கும் நம்மளால அத விக்க முடியும். அது எப்படின்னா, நம்ம பண்ற டிசைன் பொறுத்து, ஃப்ரேக்ரன்ஸ் பொறுத்து, நம்ம ஜார்ல பண்றோமா, இல்ல நம்ம மோல்ட் கேண்டில் குடுக்குறோமா, ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் வந்து டிபெண்ட் ஆகும். ஒரு கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா, ₹40லேருந்து ₹120 வரைக்கும் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியுங்க. ஸோ ஜென்ரலா உங்களால இப்போ 20 கேண்டில்ஸ் பண்ண முடியும். ஏன் 20 கேண்டில்ஸ் சொல்றேன்னா, ஒரு 1 கேஜி சோயா வேக்ஸ்ல உங்களால ஒரு 15லேருந்து 20 கேண்டில்ஸ் வரைக்கும் உங்களால பண்ண முடியும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ₹800லேருந்து ₹2000 வரைக்கும் உங்களால ஒரு நாள் ஏர்ன் பண்ண முடியும் வீட்ல இருந்துட்டு. ஸோ மந்த்லி அப்ராக்ஸிமேட்டா 24,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ணலாங்க. இந்த பிசினஸ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்? யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்க ஸ்கூல், காலேஜ் படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இத ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்ல இருக்கிற மாம்ஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தா போதும். யார் வேணா இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செய்ற கேண்டில்ஸ எங்க விக்கிறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஈஸியான ஆப்ஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம Instagramல ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண போறோங்க. ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம பண்ற கேண்டில்ஸ அழகா ஏஸ்தெட்டிக்கா ஃபோட்டோஸ் எடுத்து, நம்ம பேஜ்ல போஸ்ட் பண்ணி, ரீல்ஸ் மாரி கிரியேட் பண்ணி, ட்ரெண்டிங்ல இருக்க சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா கஸ்டமர்ஸ் நெறைய பேர் வருவாங்கங்க, உங்க கேண்டில்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம சேல் பண்ணலாம்னா, WhatsAppல நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம். நம்ம போடுற ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ பார்த்துட்டு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருக்க எல்லாரும் நம்ம கிட்ட கேண்டில்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கிஃப்ட் ஷாப்ஸ்ல நம்ம செல் பண்ணலாம். பொட்டிக்ஸு, ஹோம் டெக்கார் ஸ்டோர்ஸு, ஈவினிங் மார்க்கெட்ஸு, காலேஜ்ல நடக்கிற ஃபெஸ்ட்டு, எல்லா இடத்துலயுமே கேண்டில்ஸ் ரொம்ப நல்லா சேல் ஆகுங்க. கியூட்டா ஃபோட்டோஸ் எடுத்து அழகா போஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ, இப்ப நம்ம பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் பார்க்கலாம். வந்து நம்ம ரொம்ப அதிகமா ஹீட் பண்ணக்கூடாதுங்க. அதே மாரி ஃப்ரேக்ரன்ஸும் நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமா ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேண்டில்க்கே உங்களுக்கு வந்து நெறையா அப்படியே ரொம்ப ரூம் ஃபுல்லா சென்டட் ஸ்மெல் அடிக்கும். சில பேருக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஹெட்டேக்லாம் வந்துரும். ஸோ, அதனால நம்ம நார்மலா, மைல்டா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணோம்னா, ரொம்ப நீட்டா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாரி விக் வந்து கிராஸா இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட்டா சென்டர்ல இருந்ததுன்னா, இன்னும் பக்காவா இருக்கும் உங்க கேண்டில் பார்க்குறதுக்கு. அதே மாரி மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நீங்க கேண்டில் செல் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு கேண்டில் உங்க வீட்ல நீங்க ஏத்தி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கு? கரெக்ட்டா ஆட் பண்ணியிருக்கீங்களா? விக் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கா? சென்டர்ல வச்சிருக்கீங்களா? நம்ம வீட்லயே நம்ம ஒரு ஸ்மால் QC பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிசினஸ நம்மளால ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியுங்க. நம்ம ரெடி பண்ண கேண்டில்ஸ அழகா கியூட்டான பேக்கேஜிங் பாக்ஸ்ல போட்டு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்த்துரலாம். பண்ற குட்டி குட்டி விஷயம் தான் நம்மளோட கேண்டில்ஸ நம்ம பிசினஸ எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்ற இம்பாக்ட் நமக்கு குடுக்கும். ₹2000ல கேண்டில் பிசினஸ் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. சிம்பிளான பிசினஸ், ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிசினஸ், ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பிசினஸ். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பிசினஸ் ஐடியாஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ போடுறேன். டாட்டா பாய் பாய்.